Hello everyone, this is Guna Ragulan from GR Tamil Tech School. So இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் பேராமீட்டர்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் போன்ற விடயங்களை. ஸோ போன வீடியோவில் வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் பேசிக் பார்த்துருந்தோம், ஃபங்க்ஷன் என்ன அதோட டெஃபினிஷன் பார்த்துருந்தோம், அதுக்கு வந்து அதை எப்படி வந்து பைத்தனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி பல பேசிக்கான விடயங்களை வந்து போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ போன வீடியோவில் வந்து நாங்கள் பல விடயங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம், லைக் கோடை ரீயூஸ் பண்ணலாம் என்னெல்லாம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம். One of the features of function is we can reuse the code and அந்த டீட்டெயில் எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் we're going to learn about some little bit advanced things like parameters. ஒரு ஃபங்க்ஷனோட எப்படி ஒரு பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது இதை நான் போன வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஒரு ஃபங்க்ஷன் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணலாம். அதாவது ஃபங்க்ஷனை நாங்கள் கோடை ரீயூஸ் பண்ணலாம், பேராமீட்டர்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸை கொடுக்கறதுனால அதோட ஃபங்க்ஷன் பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி செய்யலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்க போவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் print name என்று சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுற கீவேர்ட் வந்து DEF, அதாவது டெஃபினிஷன் சொல்லலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபங்க்ஷன் print name என்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து GUNA சொல்லி டைப் பண்ணுறோம். ஸோ இது வந்து நாங்கள் போன வீடியோவில் பார்த்த கன்செப்ட் தான். ஸோ இதை நாங்கள் எத்தனை தடவை கால் பண்ணுறோமோ அத்தனை தடவை வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கோல் ஆகும். we can call it inside loop or anything we want. ஓகே, இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண சொன்னால் GUNA சொல்லி 3 தடவை பிரிண்ட் பண்ணிருக்கு, பிகாஸ் we call this function 3 times. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஃபங்க்ஷன் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கன்செப்ட் நான் சொல்லியிருந்தேன். அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் ஃபங்க்ஷனுக்கு அப்படி வந்து ஆர்கியூமெண்ட் கொடுக்குறது. ஸோ இங்கே வந்து print nameன்றதுக்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே டேவிட்ன்னு சொல்லி டெக்ஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட்டை இதுக்குள்ளே எடுத்து இங்கே பிரிண்ட் பண்ணுறதான் பெரிய டாஸ்க். இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் நேம்ன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நேமை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ பேசிக்காக இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் என்னன்னு சொன்னால் print nameன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் ஒரு ஆர்கியூமெண்ட் எடுக்கும், அதாவது ஒரு பேராமீட்டர் இருக்கு. அதாவது பேராமீட்டருக்கும் ஆர்கியூமெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசமாக சொன்னால் ரெண்டும் சேமெண்ட் வச்சுக்கொள்ளுங்க இப்போதைக்கு. ஸோ அதுக்கு என்ன வித்தியாசமாக சொன்னால் இதை நாங்கள் ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவோம், இதை நாங்கள் பேராமீட்டர்னு சொல்லுவோம். இப்போ இந்த நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேம் சொல்கிறது பேராமீட்டர், இது ஆர்கியூமெண்ட். தியரி வேண்டாம், ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இதை நான் கால் பண்ணேன்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே ப்ராக்டிக்கலில் பார்த்தா விளங்கும், டேவிட்ன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்கும் ஏன் வந்து ஆர்கியூமெண்ட் தேவைன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டேவிட்டுக்கு பதிலாக GUNA இங்கே வந்து சம்திங் லைக் இப்படி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டேவிட் குணா ஃபேங் த ரீசன். இப்போ இந்த பிரிண்ட் நேம் என்று சொல்கின்ற இந்த ஃபங்க்ஷன் மெயின் பர்பஸை ஏதாவது ஒரு டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறது. இங்கே நாங்கள் டேட்டாவை மாற்றி கொடுக்க அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணுது. அதே போல் இப்போ நீங்கள் இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ சென்ட் இமெயில். ஓகே, இதுக்குள்ளே வந்து இமெயில் ஐடி. ஓகே, இதுக்குள்ளே நிறைய கோட் வரும், இமெயிலை சென்ட் பண்ணுற கோடெல்லாம். இப்போ அதே போல் இமெயில் ஐடியை எந்த இமெயில் ஐடியை கொடுக்க ஆக்கள இமெயில் ஐடியை கொடுக்க அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்ட் பண்ணும். இப்படித்தான் வந்து சில லைக் எப்படி சொல்கிறது, சில நேரங்களில் நமக்கு இமெயிலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேஸ்புக் இமெயில் சென்ட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த டைமில் ஃபேஸ்புக்கில் சர்வரில் இப்படியான லாஜிக்கான கோட் இருக்கலாம். ஒரே டைமில் எனக்கும் சென்ட் பண்ணும், உங்களுக்கும் சென்ட் பண்ணும், நிறைய பேருக்கு சென்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் இருக்கலாம். இப்படி சங்க் ஆஃப் கோடாக இருக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து உங்களோட இமெயில் கால் பண்ணப்படும், எந்த இமெயில் கால் பண்ணப்படும், மற்ற இமெயில் கால் பண்ணப்பட ஆட்டோவாக வந்து சென்ட் பண்ணப்படும். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் இட்ஸ் அ சிம்பிள் ஃபங்க்ஷன். ஒன்லி வே இஸ் டு பிரிண்ட் சம்திங். நம்ம இதை வச்சு பல விஷயம் செய்யலாம், அதை நாங்கள் லேர்ன் பண்ணி போக இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் லாஜிக்கல் திங்கிங். ப்ரோக்ராமிங் இஸ் நத்திங் பட் திங்கிங் லாஜிக்கலி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் பல வகையான ஃபண்டமெண்டல்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம் பைத்தனில். ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது தான் ப்ரோக்ராமிங்கு. இப்போ நான் இது வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் சீரீஸில் தான் நான் வந்து பேசிக்கான திங்ஸ் எல்லாம் டீச் பண்ணி கொண்டு போவேன். பட் பேசிக்கான ஐடியா என்னென்னு கேட்டால் யூ ஹாவ் டு
லேர்ன் டு கனெக்ட் எவ்ரி திங், அதாவது எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடியதாக வந்து உங்களுக்கு திங்கிங் ப்ராசஸ் வரணும். அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் நேம். ஸோ இந்த நேமை வந்து பிரிண்ட் பண்ணுது. ஓகே, இதுக்கிட்ட இன்னும் கொஞ்சம் க்ரைஸியாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தோம் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷனில் வந்து லைக் திஸ். ஹாய், மை நேம் இஸ், ஹலோ மை நேம் இஸ், இது என்னென்னு உங்களுக்கு விளங்கிதியும். அதாவது ஹலோ மை நேம் இஸ், இப்போ எங்கள் நேம் வந்து இங்கே வரும் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன், ஸ்ட்ரிங்கோட ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறது. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஹலோ மை நேம் இஸ் டேவிட், ஹலோ மை நேம் இஸ் டினா, ஹலோ மை நேம் இஸ் ஃப்ராங்க். ஸோ இது ஒரு வெல்கமிங் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வந்ததையும் பிரிண்ட் என்று சொல்லி நாங்கள் ஏதோ ஒன்றை டைப் பண்ணுறோம், அந்த டேட்டாவை இந்த பிரிண்ட் என்று சொல்கிற மெத்தட் இதை விட்டுக்கொள்ளுங்க. இதை திங்க் பண்ண வேணாம். அப்போ இந்த பிரிண்ட்னு சொல்கிறதும் ஒரு ஃபங்க்ஷனாக தான் இருக்கணும். இந்த டிஎஸ்எஸ் இப்படி சிம்பிளாக இதுக்குள்ள டேட்டாவை டைப் பண்ண உடனே அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் தொங்கலில் பிரிண்ட் பண்ணுது. ஓகே, அப்போ இந்த பிரிண்ட்னு சொல்கிறதும் ஒரு ஃபங்க்ஷன் தான். இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் இட்ஸ் அ ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். அது வந்து பைத்தனோடைய வந்த ஃபங்க்ஷன். அதாவது பைத்தன்ட சோர்ஸ் கோடுகளை ஆராய்ச்சி பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிரிண்ட்டுக்கும் சம்திங் லைக் எப்படி ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் ஒரு சம்திங் லைக் ஒரு இதில் வந்து இந்த பிரிண்ட்டுக்குன்னு டெஃபினிஷன் இருக்கும். ஓகே, இதுக்குள்ளே போகிறது இட்ஸ் அ பேராமீட்டர். அதை வாங்கி இப்படி பிரிண்ட் பண்ணுது, அவ்வளவுதான். ஓகே, பிரிண்ட் கூட ஒரு ஃபங்க்ஷன் தான். பட் இதோட கோடிங்கை நம்மளால் பார்க்க இயலாது. அப்படி பார்க்கணுமா சொன்னால் நாங்கள் டீப்பாக போகணும் பைத்தனை இது செய்து. ஓகே, பட் இங்கே இதை பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பட் இந்த பிரிண்ட் நேம் என்று சொல்கிறது நாங்கள் க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன், பிரிண்ட் என்று சொல்கிறது பைத்தனோட வந்த ஃபங்க்ஷன். இது அவர் ஃபங்க்ஷன், வி கிரியேட் திஸ் ஃபங்க்ஷன் லைக் பிரிண்ட் நேம். அதே போல் சென்ட் இமெயில், லைக்னு சொல்லி நம்மளோட ஃபங்க்ஷன் அக்கார்டிங் டு அவர் ரிக்வயர்மெண்ட்ஸ், எங்களோட சாஃப்ட்வேர் ரிக்வயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு பெரிய லார்ஜ் ப்ராஜெக்ட் ஒன்று கிடைச்சா, லைக் அப்படி ஹவு டு ஒர்க் ஆன் அ லார்ஜ் ப்ராஜெக்ட்னு சொல்லும்போது அதில் இருக்கிற குட்டி குட்டி ரிக்வயர்மெண்ட்ஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி லாஜிக்கலாக வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொண்டு போகணும். லைக் இதுக்கு முன்னாடி நாங்கள் பல ஃபண்டமெண்டல்ஸ் லேர்ன் பண்ணோம், அதில் வந்து எடுத்து கனெக்ட் பண்ணி. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இந்த ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த கான்செப்டை நீங்கள் இப்போ லேர்ன் பண்ணுறீங்க. ஐ திங்க் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் ஃபங்க்ஷன், ஒய் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்ட். இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் பேசிக் பார்த்ததும், இப்போ ஃபங்க்ஷன் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறோம், இதை மாற்றி. இப்போ உங்களுக்கு விளங்கும். இப்போ சப்போஸ் வந்து இப்படி டிஃப்ரெண்ட் நேம் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் அவ்வளோ லைன் கோடிங் எழுதணும். ஆனால் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தபடியாக அதுக்குள்ளால் அந்த டேட்டாவை எடுத்து இப்படி அதோட பிஹேவியரை லாஜிக்கலாக மாற்றக்கூடியது அதுக்கு. So function is powerful. Okay guys, I hope you understood this video. I'll see you in the next video.